அருப்புக்கோட்டை ரயில் பாதை திட்டத்தை கைவிடுமாறு தாங்கள் கூறவில்லை என அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். அமைச்சர் சிவசங்கர் கூறியிருக்கும் முக்கிய கருத்துக்கள் என்ன, முழு விவரங்கள்? அகிலா வணக்கம். தமிழக அரசு சார்பில், குறிப்பாக அமைச்சர் சிவசங்கர் சார்பில் ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மதுரை தூத்துக்குடி தமிழக ரயில்வே திட்டத்தை கைவிடுமாறு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் கூறவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் திட்டம் என்றாலே ஓரவஞ்சனையுடன் பார்த்து புறக்கணிக்கும் மனப்பான்மையில் மத்திய பாஜக அரசு செயல்படலாமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனே நிறைவேற்றிட வேண்டும் எனவும் அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக 10/1/2022 அன்று மதுரை தூத்துக்குடி, அதாவது அருப்புக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய அந்த புதிய அகல ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டத்தை கைவிட தமிழக அரசு கோரியதாகவும், அதனால் இத்திட்டம் கைவிடப்பட்டதாகவும் தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்துள்ளது. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தியாகும் என்றும், தமிழ்நாடு அரசு ஒருபோதும் எந்த விதத்திலும் இவ்வாறு தெரிவிக்கவில்லை என்றும், மாறாக இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தி வருவதாகவும் உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது.